Alhamdulillah. Innal hamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நாம் நம்மவர்களுக்கு ஏராளமான அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுரைகளின் வழியாக நிச்சயம் நம் செயல்களை பட்டை தீட்டி சிறப்பான பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்கிற உயரிய திட்டத்தோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய அறிவுரைகளை நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு வாழுகிற பொழுது சிலர்களை இன்னன்னார் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற சஹாபாக்கள் சுவனவாசிகள், இன்னும் சிலர் சுவனவாசிகள் என்று அறிவித்தார்கள். அதே போல இன்னென்ன செயல்களை செய்யக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதான அறிவுரைகள் தான் நம்மளை மேலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நாம் நிச்சயமாக இளைய சமுதாயமாகவும் முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நரகில் தள்ளும் 3 குணங்களை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த 3 குணத்திலிருந்து யார் தன்னை தற்காத்துக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக சுவனம் செல்வார். மன் ஃபாரக்கர் ரூஹ ஜஹர் ஃபஹுவ ஜஸதுன் மின் ஸலாஸத்துன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 குணங்கள், செயல்கள் இருக்கிறது. அதை விட்டு யார் விலகி கொள்கிறாரோ ஃபஹுவ ஃபில் ஜன்னah, அவர் சுவர்க்கத்தில் நுழைகிறார். அதை விட்டு விலகாமல் அதிலே இருந்து மரணித்து விடுகிறாரோ அவர் நரகத்திற்கு சென்று விடுகிறார் என்பதாக நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இந்த அறிவுரைகளை நாம் படிக்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தீய குணங்களாக நரகத்திற்கே அழைத்து செல்லுகிற அளவிற்கு உண்டான விபரீத குணங்களாக இருப்பதை நிச்சயம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய வழிகளை, வாய்ப்புகளை, சூழல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அல் கிப்ரியத்துன், பெருமை. இந்த பெருமையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வலகுல் கிப்ரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள், பூமிகள், அனைத்து பெருமைகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. 45வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ ரப்புக்கல் ஃபகப்பிர்.
அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்தான் பெருமைக்கு தகுதியானவனாக இருக்கிறான். அதே போல நபி அல்லாஹ்வுடைய வேறு வசனம் சொல்லுகிறது, நரகத்தில் செல்பவர்களில் கணிசமானவர்கள் இந்த பெருமை என்கிற குணத்தின் காரணமாக செல்கிறார்கள். கீலதுகுலுல் அபுவாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா வ பிஸ மஸ்வல் முத்தகப்பிரின். யார் இந்த பெருமை குணத்தை கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் என்னது, நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருப்பார்கள். அவர்கள் தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. வலா தம்ஷீஃபில் அரளி மர்ஹா, பூமியில் பெருமை அடித்துக் கொண்டு நீ நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்லு முஹ்தாரின் ஃபஹூர், பெருமை அடித்துக் கொண்டு நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இது போன்ற நிறைய வசனங்கள் இருக்கிறது. பெருமை அடிப்பதற்கு நம்மள்ட்ட என்ன இருக்கிறது? மனிதன் அசுத்தத்தால் படைக்கப்படுகிறார். காலம் முழுக்க உயிர் வாழுகிற காலம் முழுவதும் அசுத்தத்தை சுமக்கிறார். நாளைக்கு மரணத்திற்கு பிறகு அசுத்தமாக மாறுகிறார். இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது? இன்றைக்கு பெருமை எப்படியெல்லாம் நமக்குள் வந்துவிட்டது, எப்படியான சூழலில் இது சிக்கி தவிக்கிறது. இதை நாம் பார்க்கும் போது நமக்குள்ளும் இந்த பெருமைகள் பல நேரங்களில் வந்து விடுகிறது. எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆற்றலை தருகிறான், ஒரு வளத்தை தருகிறான், ஒரு நியாமத்தை அருளை தருகிறான். அதே போன்று எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் தருவது இல்லை. கூட குறையத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அறிவில் சிறந்த மனிதராக இருப்பவர் பொருளாதாரத்தில் கம்மியான, பொருளாதாரத்தில் குன்றியவராக இருக்கிறார். பொருளாதாரம் அதிகமாக இருப்பவர் அறிவில் குன்றியவராக இருக்கிறார். பலம் உள்ளவர், பலசாலியாக இருப்பவர் அழகில் குறைவுடையவராக இருக்கிறார். அழகுடைய மனிதர் நோயுடைய மனிதராக இருக்கிறார். இப்படியாக ஏதேனும் ஒரு குறைகளை அல்லாஹ் வைத்துத்தான் நம்மளை வைத்திருக்கிறார். ஏன் இது போன்று வைத்திருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு தெரியும், நாம் எந்த வளத்தை கொண்டும், அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய நியாமத்தை கொண்டும் நாம் ஒருபோதும் பெருமை அடித்து விடக் கூடாது. குறிப்பாக செல்வம் வந்திருப்பவர், செல்வம் வைத்திருப்பவர், அவர் எண்ணிவிடக் கூடாது, நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கிறது, எதை வேண்டாலும் சாதித்து விடலாம், யார் நம்ம என்ன செய்ய முடியும் என்கிற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. நல்ல படித்த மேதையாக இருக்கிறார், மார்க்கத்தை அறிந்தவராக இருக்கிறார், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் என்று ஆணவத்தோடு பேசிவிடக் கூடாது. அதிகாரம் உடையவர், அதிகாரத்தில் இருக்கிறார், நமக்கு தான் அதிகார பலம் இருக்கிறது, எதையும் நாம் செய்யலாம் என்ற துணிச்சலோடு இருந்துவிடக் கூடாது. ஏன்? இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்மோடு இருக்கிறது. நிச்சயமாக எல்லா வகைகளிலும் அவர் என்னது சிறந்தவராக இருக்க முடியாது. அனைவர்களையும் அல்லாஹ் சம்மாகத்தான் படைத்திருக்கிறான், சில ஏற்றத்தாழ்வு வைத்து படைத்திருக்கிறார். ஆனால் வசதி படைத்தவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களை மதிக்காத நிலை வருவதற்கு என்ன காரணம்? இந்த பண திமிரு தான் காரணம், அகந்தை குணம்தான் காரணம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருப்பான். செல்வத்தை வழங்கியதால் அவர் சொல்வார், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்திட்டான், என்னை சிறப்பாக்கி இருக்கிறான், அல்லாஹ் பெரிய பொருளாதாரம் எனக்கு இருக்கிறது. அதே சமயம் மனிதன் செல்வத்தை உருவிட்டான் வச்சுக்கிறீங்க, ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், செல்வம் இல்லாமல் என்னை ஆக்கி விட்டானே என்று மனிதன் புலம்புவான். பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் யதார்த்தம். அப்ப செல்வத்தை வைத்துத்தான் மரியாதையை நாம் செலுத்துவதை பார்க்கிறோம், அகந்தை குணத்தை இருப்பதை பார்க்கிறோம், கர்வ குணத்தை இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்தான் அனைத்து பெருமைக்கும் தகுதியானவன். நம்மளை படைத்து பரிபாலித்து நமக்கு உணவளித்து நம்மளை வாழச் செய்து மனிதனாக ஆக்கி நம்மளை குடும்பஸ்தனாக மாற்றி நமக்கு பேரப்பிள்ளைகள் என்கிற பெரும் நீண்ட தொடரை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். இவை அனைத்திற்கும் யார் காரணம்? நாம் காரணமா? நாம் வளர்ந்து நல்ல சிறந்த முறையில் இப்படி உருவாக வேண்டும் என்று நாம் திட்டம் தீட்டி வந்தோமா?
நான் பிறப்பதற்கு முன்னால் என் வீட்டில் இந்த வீட்டில் தான் நான் பிறக்க போறேன் என்று எழுதி கொடுத்து வந்தோமா? இந்த தாய் தகப்பனுக்கு தான் நான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டா வந்தோம்? அல்லது இந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய போகிறோம் என்று பிறக்கும் போது எழுதி கொடுத்துட்டா வந்தோம்? நம்ம எதுவுமே இல்லை. அல்லாஹ் தான் உருவாக்குகிறான், அல்லாஹ் தான் அனைத்தும் கட்ட ஆளுகிறான். அவன் பொறுப்பில் இருக்கிறது. அல்லதி ஹலக்கப்ப சவ்வா, மனிதனை படைத்து ஒழுங்குறை செய்கிறான். வல்லதி கத்தர பகதா, அவருக்கு தேவையான அனைத்தையும் அவன் தான் நிர்ணயிக்கிறான். அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு நமக்கு பெருமை? அல்லாஹ் சொல்லி தருகிறான், வலா தம்ஷி ஃபில் அரதி மருகா, பூமியில நீ பெருமையோடு நடக்காத. நீ பூமியை பிளந்து விட முடியாது. உன்னால் என்ன செய்ய போகிறாய்? மலத்தால் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், மரணித்தால் மலமாக இருக்கிறாய், அசுத்தமாக போகிறாய். உனக்கு என்னப்பா பெருமை வேண்டி கிடக்கு? சின்ன சின்ன அற்ப சுகங்களை வைத்துக் கொண்டு, அற்ப நேமத்துகளை நாம் பார்க்கக்கூடிய பலங்களை வைத்துக் கொண்டு பெருமடிப்பதை பார்க்கிறோம். யார் என்ன என்ன செஞ்சிட முடியும்? யார் என்ன இதை பண்ணிட முடியும்? பார்க்கிறோமா இல்லையா? இந்த பெருமை நரகத்திற்கு அழைத்து சென்று விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் விலகிக் கொள்ளட்டும், அவர் தங்குமிடம் நரகம்தான். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பெருமை என்கிற குணத்திலிருந்து விடைபெற்று, கொஞ்சம் எல்லாம் உள்ள வந்திருக்க, இடம் இல்லை, வெளியே முன்னக்கு வந்திருக்க. எந்த ஒரு மனிதன் பெருமை என்கிற குணத்திலிருந்து விடுபட்டு எந்த ஒரு காரணத்தினாலும் எந்த துன்பமும் யாருக்கும் தராமல் இருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்க பாக்கியத்தை தருகிறார். எந்த நிலையிலும் அகந்தை குணம் வந்துவிடக் கூடாது. நமக்கு நாம் தான் படித்திருக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்கிற துணையில் நாம் இருந்து வாழ்ந்து விடக் கூடாது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரீகும் ஃபில் ஸலாசத்துன், மூன்று குணத்தை விட்டு யார் தவிர்ந்து கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைய மாட்டார், சொர்க்கத்தில் நுழைவார். அந்த மூன்று குணங்களில் முதல் குணம் அல் கிப்ரியத்தின் பெருமைதான். இந்த பெருமையை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். நமக்கு ஏற்படுகிற எண்ணற்ற சூழ்நிலைகள் வந்தாலும், அல்லாஹ் செல்வ செழிப்பில் வைத்திருந்தாலும், கல்விமானாக ஆக்கியிருந்தாலும், அதிகார பொறுப்பை வழங்கியிருந்தாலும், இன்னும் பல நிர்வாக பொறுப்புகளை வழங்கியிருந்தாலும் அடக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான். வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து புகழும் பெருமையும் அவனுக்குரியதான். வலகுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் இருக்க எந்த பெருமையாக இருந்தாலும் அது அவனுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. நாம் கொண்டாடி விடக் கூடாது, கை வைத்து விடக் கூடாது. ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு முக்கியமான காரணம் இந்த பெருமைதான். சொத்து பத்துக்கள், வசதி வாய்ப்புகள் வந்துடும். நான் தான் எல்லாத்தையும், நம்ம இல்லைன்னா அப்படி வந்திருக்குமா? நான் தான் உருவாக்குனேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் கட்டமைச்சேன், நான் தான் இந்த அமைப்பை உருவாக்குனேன், நான் தான் இந்த ஜமாத்தை வளர்த்தேன், இந்த ஜமாத்தை யாருக்கு தெரியும்? நான் தான், நான் தான், எல்லாமே நான் தான். அகந்தை குணம். இந்த குணம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நான் என்கிற குணத்தை நீங்கள் விட்டு விடுங்க. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் உருவாக்கினான், அல்லாஹ் அப்படிப்பட்ட மாவுளை, அந்த சூழலை உருவாக்கினான். அந்த மாதிரி பயிற்சி பெற வேண்டும் என்றுதான் இந்த அறிவுரை உணர்த்துகிறது. இரண்டாவது செய்தி என்ன? வல் குலூல், மோசடி. மோசடியை பற்றி சொல்லும் போது மன் கஷ்ஷப லைஸ மின்னா, இந்த மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மோசடி செய்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நிச்சயமாக ஒரு மூமினாக இருப்பவர் இன்னொரு மனிதனுக்கு மோசடி செய்யாதவராக இருப்பார். மூமினாக இருந்தால் இன்னொரு மனிதனுக்கு மோசடி செய்யாமல் இருப்பார். ஆனால் உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் மோசடியான நிலை இருப்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும், எந்த இடங்கள்ல பார்த்தாலும், உணவு பண்டங்களை வாங்கினாலும் கூட அதிலேயும் பார்க்கிறோம் மோசடி இருக்குமா, கலப்படம் இருக்குமா, மிளகுங்கிறோம் அதுல கலப்படம் இருக்குமா, கடுகுங்கிறாங்க அதுல கலப்படம், என்னென்னமோ சொல்றாங்களே. சமைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்திலும் கலப்படம் கலப்படம் கலப்படமாகவே உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே. இந்த நிலை எப்படி இவ்வளவு கலப்படமா? ஆச்சரியமாக இருக்கிறது. உணவில் கூட கலப்படமா? ஆச்சரியப்படுறோமா இல்லையா? நம்பி பொருளை வைக்க முடியலங்க. எந்த பேருந்து நிலையம் போனாலும் திருடர்கள் ஜாக்கிரதை, உங்களுடைய பொருள்களை அபகரித்து போயிடுவாங்க.
திருடிட்டு போயிருவாங்க. சீசன் டைம்ல விழாக்கோல காலங்கள்ல பாக்குறோமா இல்லையா அந்த அறிவிப்பை? என்ன தெரிகிறது? மோசடி செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. மோசடி செய்யாமல் இருப்பவர்களை பார்த்தா ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. எதிர்பார்த்தாலும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள மோசடிங்க, உறவு ரத்த உறவு, ஒரு தாய் பிள்ளைகள் அவர்களுக்குள் மோசடி. எப்படியாவது நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும், நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலை! இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் எதை கொண்டு போகிறீர்கள்? இந்த மோசடியான நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கண்டித்திருக்கிறார்கள். நரகத்திற்கு அழைத்து செல்கிற மிகப்பெரிய அபாயம். இந்த அபாயத்தை விட்டு நாம் தவிர்ந்திருந்தால் சுவர்க்கம் செல்ல முடியும். இதை நாம் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் மோசடி. ஒரு பைக்கை ஒரு ஒர்க் ஷாப்ல விட முடியல, நம்பி உடம்புல அங்கேயே உட்கார வேண்டி இருக்கிறது. என்னத்தை கழட்ட போறான்னு தெரியலையே. அடுத்த வண்டிக்காரன் அடுத்த ஒர்க் ஷாப்ல போய் சொல்லும் போதுதான் தெரியுது உள்ள மெயின் பார்ட்ஸே காணுங்க, ஒரிஜினல் காணுங்க, டூப்ளிகேட் இருக்குங்க. நம்பி ஒப்படைக்க முடியலையே. ஒரு மருந்து கடையில போய் மருந்து வாங்க முடியலையே. மெடிக்கல் ஷாப்ல மெடிக்கல் மருந்து வாங்க முடியல. டூப்ளிகேட்ங்கிறதே நமக்கு தெரியாது. இன்னொரு மருத்துவர் இன்னொரு படித்தவர் சொல்லிதான் நமக்கு தெரிகிறது இது ஒரிஜினல் இல்லை என்று. அந்த அளவுக்கு மோசடி கலப்படமாகிவிட்டது. கலப்படங்கள் நிறைந்த உலகமாக எதிர்பார்த்தாலும் பார்த்து 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 திகைத்து போகிற அளவிற்கு கலப்படங்கள் மோசடிகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதில் எடுத்துக்கொண்டாலும் மோசடியான நிலைதான். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம், நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தவிர்த்திருக்க வேண்டியது ஒன்று என்ன? இந்த உலூல், மோசடியான இந்த தீய குணம். இந்த தீய குணத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் நரக படுகொலைக்கு அழைத்து செல்லுகிற மிக முக்கியமான பங்கில் இந்த மோசடி இருக்கிறது. மோசடி, நிறைய மோசடிகள். அளவு நிலைமையில் மோசடி, அளக்கக்கூடிய அளவு நிலையில வைலுல் லில் முத்தஃஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன். அல்லாஹ் சொல்லி தருகிறான், அளவு நிலைமையில் மோசடி செய்யாதீர்கள். வாங்கும் போது பொருளை அதிகமாக வாங்குகிறீர்கள், கொடுக்கும் போது குறைத்து கொடுக்கிறீர்கள். எத்தனை இடத்துல பார்க்க இரட்டை திராசு முறை இருக்கும் வியாபாரிகள்கிட்ட. பொருளை எடுக்கும் போது ஒரு திராசு, மக்களுக்கு கொடுக்கும் போது இன்னொரு திராசு. எப்படிப்பட்ட ஒரு நிலை! என்ன காரணம்? எப்படியாவது ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், அடுத்தவன் ஏமாற்றப்பட வேண்டும். ஏமாற்றப்பட வேண்டும் என்கிற குணங்கள் மிகைத்து போய் மோசடி என்பதே வியாபார யுக்தி என்பதாக ஆகிவிட்டது. மோசடி என்பதை காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? அது வியாபார யுக்தி, வியாபார திறமை மாற்றப்பட்டுருச்சா இல்லையா? இதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டாமா? நரகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு செயலில் இதுவும் ஒன்று. மூன்றாவது செயலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், பத்தைன், கடன். கடன் என்பது அனுமதிக்கப்பட்டதுதான். மார்க்கத்தில் தப்பு இல்லை, கடன் வாங்குறது மார்க்கத்தின் அடிப்படையில் கூடாதுன்னு நாம் சொல்லல. கடன் அனுமதிக்கப்பட்டது. அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் மரணித்து விட்டால் நரகத்திற்கு தான், நரகத்திற்கு இழுத்து சென்று விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கடன் அனுமதிக்கப்பட்டதுதானே, அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்கு ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள், எதற்காக பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கடனுக்கு நான் அஞ்சுகிறேன். எதனால அஞ்சுற? இந்த கடனை திருப்பி கொடுக்காமல் நான் மரணித்து விட்டால் என்னால் பாதிக்கப்பட்டவன் கையேந்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டால் நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுவிடும். கடனை நான் வாங்கிவிட்டால் இரண்டு செயலை என்னால் நிச்சயமாக உயிர் வாழும் போது கட்டாயமாக இந்த இரண்டு செயலுக்கு நான் உள்ளாக்கப்படுவேன். ஒன்று, பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். முதல் விஷயம் என்ன? பொய் சொல்றதுக்கு. என்னங்க காசு தரணும் தாங்க எனக்கு ஆர்வம், கொடுக்க முடியல, சூழ்நிலை, நான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்க முடியல, பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். மற்றொரு விஷயம் என்ன? இந்த கடன் வாங்கியதையே மறந்துடுறது. நம்ம கடன் வாங்கினாங்கிற சிந்தனை எல்லாம் போயிடுறது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கடன் கொடுத்தவர் கெஞ்சிக்கிட்டு இருப்பார், எப்ப கொடுப்பீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு. கடன் வாங்கினவர் நிம்மதியாக இருப்பார்.
கவலையே இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 செயல்களில் இந்த செயலும் நரகத்திற்கு இழுத்து சென்று விடும். கடன் ரொம்ப முக்கியமான. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊதுக மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி? இந்த கடன் சுமையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். கடனாளியாக நான் மரணித்து விடக்கூடாது என்று உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கேட்டாங்களா இல்லையா? கடன் எவ்வளவு பெரிய முக்கியமான இடத்துல இருக்கிறது. ஷஹீதுகள் என்று நாம் சொல்றோமே, போரில் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள், இவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்போம், நிறைய செய்திகளை தெரிந்து வைத்திருப்போம். இவர்களுக்கு மன்னரை வாழ்க்கை கிடையாது, கபருடைய வாழ்க்கை இந்த ஷஹீதுகளுக்கு கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிறது. இவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர் நேரடியாக சொர்க்கத்திற்கே போய்விடுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்கிறாரு, அவர் இறந்து போனா கபூர்ல நம்ம அடக்கம் பண்ணிருப்போம், கபூர் வேதனை அவருக்கு கிடையாது, நேர சொர்க்கம் தான். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு கிளி கூண்டில், ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கூண்டில் அல்லாஹ் அதை வைத்து விடுகிறான். அவர் சொர்க்கத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருப்பார், அந்த உயிர் ரூஹு சுற்றி கொண்டே இருக்கும் நபிகளார் சொல்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தகுதியை பெறுகிறவர் யாரும் இந்த உலகத்தில் அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கக்கூடிய ஷஹீதுகள், சுகதாக்கள். அவர் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அவர் குற்றவாளி தான். அப்படிப்பட்ட ஷஹீது கடன் வாங்கியிருந்தாலும் அவர் அந்த கடனுக்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் மரணித்த உடனே அந்த மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் கேட்கிறாங்க, எனது தந்தை, என்னுடைய சகோதரர், எனது மச்சான், எனது உறவுக்காரர் மரணித்து விட்டார், இவர் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதற்கு நான் பொறுப்பாளி, நான் பொறுப்பாகிறேன், இவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அப்படி கடன் ஏதாவது நீங்க அவர் உங்கள்கிட்ட வாங்கியிருந்தால் உரிய ஆதாரங்களை காட்டி, உள்ள தகவலை காட்டி என்னிடத்தில் அந்த தொகையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பள்ளிவாசல் அறிவிப்பு செய்யப்படுது. எதற்காக இந்த அறிவிப்பு செய்யப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜனாசா தொழுகைக்கு தொழ வைக்கும்படி அவர்கள் வருகிறார்கள். இந்த மனிதர் யார் என்று விசாரிக்கிறார்கள். விசாரிச்சவுடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது, இவர் இந்த மனிதர், இந்த ஊரை சேர்ந்தவர், இவருக்கு தொழ வைக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் கேள்வி என்ன தெரியுமா? இவர் கடன் வாங்கியிருக்கிறாரா, கடன் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கடன் வாங்கியிருக்கிறார். அப்படின்னா நான் தொழ வைக்கல, வேற யாராவது தொழ வச்சுக்கிறீங்க, நான் தொழ வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? கடன் நாம் வாங்கியிருந்தால் அதை கொடுப்பதற்கு, உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். நமக்கு அந்த கடன் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, நரகில் தள்ளக்கூடிய 3 செயல்களில் கடனையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். என்ன காரணம்? அந்த பண்புகள் நம்மளை அழைச்சிட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளை என்ன செஞ்சிடும்? நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதிலிருந்து நாம் விடைபெற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த கடனையும் சேர்த்து சொல்கிறார்கள். அதனாலதான் நாம் இந்த செய்தியை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகளில், ஆக சிறந்த அறிவுரைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. நிறைய அறிவுரைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 3 அறிவுரைகளை எனது வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வந்தேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 செய்தியை சொன்னார்கள். எனது வாழ்நாளில் நான் அதிகமாக இதை நான் கடைபிடித்திருக்கிறேன். பெருமை அடிக்காதவராக, கடன் வாங்காதவராக, மோசடி செய்யாதவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சஹாபிகளிலேயே அதிகமான காலம் வாழ்ந்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக், அதிகமான காலம் வாழ்ந்தவர்கள். அப்ப நாம் இந்த செய்திகளின் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை, இப்படிப்பட்ட அறிவுரை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 முக்கியமான அறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம்
கல்வியில், வேலை வாய்ப்பில் நமது பங்களிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த பங்களிப்புகளின் வழியாக மிகப்பெரிய சமுதாய புரட்சி மாற்றங்கள் ஏற்படும் என்கிற வகையில் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதை கடந்த சில வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இதை இன்னும் மெழுகூற்ற வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல இடங்களில் கல்வி கருத்தரங்கம், கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம், கல்வி சார்ந்த வழிகாட்டுதல் மையம், இன்னும் சில நிறைய தகவல்களை தர்பியாக்களின் வழியாக மாணவ மாணவிகளை இன்னும் கல்வியை நோக்கி மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த செயல்கள் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. 2020 கரண்ட பொது தேர்வில் அதிகமானவர்கள் நம்முடைய நாச்சிகுளத்தில் ஆண் பெண் ஆகிய இருபாலாரும் அதிகமான மக்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கு மதிப்பெண்ணை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்ணும் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நாம் ஒரு பரிசு தர வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற வகையில், இன்னும் எதிர்வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற வகையிலையும், அவர்கள் மேற்கல்வியை தொடர வேண்டும் என்கிற வகைகளிலும் நம் ஜமாத் பல நிலைகளில் வழிகாட்டுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சகோதரர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வி, தரமான கல்வி, சரியான வழிகாட்டுதலை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் பல ஆலோசனைகளுக்கு மத்தியில் இந்த கொரோனா நேரத்தின் போது கூட நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முழுக்க முழுக்க மதிப்பெண் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், இஸ்லாமிய மாணவ மாணவிகள், இந்த மதிப்பெண் எடுத்தவர்களை கணக்கிட்டு வரிசைப்படுத்தி அவர்களுக்கு 4 முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 4ஆம் பரிசு இப்படியாக பிரித்து 2 நிலைகளாக 10, 12 ஆகிய வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற சனிக்கிழமை, நாளைக்கு எதிர்வருகிற சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அசர் தொழுகை 3:50க்கு 3:50 அசர் தொழுகை முடிஞ்ச உடனே நம்முடைய பெரிய பள்ளியுடைய மதரசா உள் வளாகத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமாக கல்வியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது, எதற்காக நாம் மேற்கல்வியை தொடர வேண்டும் என்கிற வகையில் நம்முடைய மாநில மாணவர் அதனுடைய பொறுப்பாளர் பேச இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியில் அனைவர்களும், தாய்மார்களும் பெரியவர்களும் கலந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சரியாக 16ஆம் தேதி நாளைய தினத்தில் சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஊர் மக்கள் அனைத்து மக்களும் வரக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடாக அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது செய்தியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 1 மாத காலமாக நடுத்தரு பிரச்சனை நடுத்தருக்கு வந்து நிற்பதை பார்க்கிறோம். எல்லா வகைகளிலையும் மன உளைச்சல்களும், எல்லா வகைகளிலையும் நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய வகையில அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல தண்ணீர் வந்து நிரம்பி நிற்கிறது, அந்த தண்ணீரை பார்த்தால் ஏரி போல் காட்சி அளிக்கிறது. என்ன இவ்வளவு தண்ணி இருந்தும் மக்கள் வந்து அதற்கான தயார் நிலையில நாம் இருக்க வேண்டும் என்கிற கடந்த நேரங்களில், புயல் வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்துதான் செய்யும். இப்படி ஒவ்வொரு தடவையும் செய்து கொண்டே இருக்க முடியுமா? அதற்காக எத்தனை முறை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு, மழை பொழிந்தால் மிகப்பெரிய நமக்கு தலைவலியாக அந்த நடுத்தரையில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த ஊருடைய மிக முக்கியமான பகுதி, நடு எலும்பாக, எலும்பாக, முதுகெலும்பாக இந்த ரோடு இருக்கிறது. எல்லா மக்களும் இதை கடந்துதான் போகணும், இதை கடந்துதான் வர வேண்டும். நாச்சிகுளத்தில் உள்ளே நுழைந்தால் முதல் தெரு நடுத்தெரு தான், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தெருக்களில் நுழையக்கூடிய நாம் எத்தனையோ பகுதிக்கு செல்லக்கூடியவர்கள், பெரும்பள்ளிக்கு போகக்கூடிய எல்லா மக்களும், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளவு இடையூறு இந்த தண்ணி, முட்டி அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்பதை பார்க்கிறோம். ஒரு வாகனம் ஓட்டிட்டு போல, இன்னும் பல விஷ ஜந்துக்கள் வந்து நிற்கக்கூடிய நிலை. இதை கண்டித்து நம் ஜமாத் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டோம். சொல்லி பார்த்தோம். யாருக்கு முகம் பார்க்குறீங்க? சொல்ல வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதானே, செய்யாமல் செய்கிறேன் சொல்லி இழுத்தடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஓட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக சேவை செய்கிறோம் என்று சொல்லி வந்தவர்கள் நம்முடைய தேவையை முன்னிறுத்தி சொன்னால் அதை கவனத்தில் எடுக்காம அப்படி செய்யறோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒழிஞ்சு பாதிக்கப்படுறது யார்? 10 நாளா பார்க்கிறோமா இல்லையா?
10 நாளா இந்த பிரச்சனையை நாம் தானே சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் மக்களே நடக்கலையா அந்த தெருவுல? பார்த்தும் கண்டும் காணாமல் போறாங்களே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தீனு நசீஹத்துன், இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? பிறருடைய நலனை நாடுவதுதான் இஸ்லாம். யாரு நாடுறது? நம்ம தெரு கரெக்டா இருக்கு போதும், நம்ம வீட்டு பகுதி கரெக்டா இருக்கு போதும், நடுத்தர பிரச்சனை எங்க வந்தா நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி நம்மளால் போக முடியல. மற்றவர்கள் கடந்து போனால் நம்மளால் அப்படி போக முடியாது. மக்கள் நம்மள்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா நீங்களே இருக்கிறீங்களே, ஏதாவது இதுக்கு ஒரு வழி செய்யக்கூடாதா? எத்தனை பிள்ளைகள், எத்தனை நோயாளிகள் கடந்து போக முடியும். தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள், எத்தனை பெண்கள், மதரசா மக்தப் மதரசாவுக்கு வருகின்ற 70க்கும் மேற்பட்ட மாணவிகள் வர முடியாத நிலை. காரணம் என்ன? தண்ணீர் தேங்கி நிற்பது. தண்ணி தேங்கி ஓடிட்டா பிரச்சனை இல்லை, தொடர் மழையினால தண்ணி நிக்கதான் செய்யும், ஓடிட்டா பிரச்சனை இல்லையே. தேங்கி நிக்குதுங்க தெப்ப குளம் மாதிரி. இதுக்கு என்ன வழி சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம். அறிவிச்ச மாத்திரத்திலே விஸ்வரூபமாக தெரிகிறது, எல்லாருக்கும் போயிடுச்சு. எஸ்பி டிஎஸ்பி வரலையும் செய்திகளை போய் அங்கிருந்து வர்றாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? உடனே நடவடிக்கை துரிதமாக நாங்கள் செய்யறோம், உடனே அகற்றுறோம், உடனே வேலை நடக்குது. நம்ம நோக்கம் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதா நோக்கம்? நமக்கு வேலை நடக்குது. சொல்லி சொல்லி பார்த்தோம், நடக்கல. இந்த பகுதியாக எத்தனை மக்கள் போயிட்டு தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு குறையாம போறோமா இல்லையா, 10 ரூபாய்க்கு குறையாம போறோமா இல்லையா? நமக்கு வாகனம் உள்ளவங்க வாகனத்தில் ஏறி போயிடுறீங்க, வாகனம் இல்லாதவங்க அந்த தண்ணியில தானே நடந்து வர்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல் இது? இதை புரிந்து கொள்ளாமல் விளங்காமல் ஊராட்சி மன்றத்தினுடைய கவனத்திற்கு இன்னும் அழுத்தம் தர வேண்டும் என்கிற வகையில முதல் கட்டமாக வலியுறுத்துகிற செய்தியாக நம்ம சொன்னோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்ன உடனே இதை நிப்பாற்றத்துக்குரிய வேலைகளை செய்தார்கள், பரவாயில்லை, நமக்கு வேலை நடந்துருச்சு, நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை, இதற்கு ஒரு தீர்வு தேவை. இப்படியே மழை பெய்யும் போதெல்லாம் நம்ம கொடை பிடிச்சிட்டு நிற்க முடியாது, இப்படி மழை பெய்யும் போதெல்லாம் ஆர்ப்பாட்டம் சொல்லி நிற்க முடியாது. நெடுஞ்சாலைத்துறை இடத்துல நம்ம வலியுறுத்தணும், இந்த பாதையை சீரமைச்சு கொடுங்க, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் மழைநீர் ஓடக்கூடிய வழிப்பகுதி ஏற்படுத்தி கொடுங்க என்கிற வகையில் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கை, நம்ம ஜமாத்துடைய கோரிக்கை இல்ல, பொதுமக்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு இந்த ரோடு சரியாகணும். ஒரு ஊருடைய முக்கிய பகுதிங்க, தண்ணியில நிற்பதை பார்க்கிறோமா இல்லையா? முகநூல்களில் பறக்கிறதா இல்லையா செய்திகள்? இது எப்படி பார்த்துட்டு பார்க்காம நம்ம போக முடியும்? எத்தனையோ இடத்துல மழை பெய்து தண்ணி ஓடக்கூடிய வடிகால்கள் இருக்கிறது, ஓடி விடுகிறது. வடிகால அமைப்பு இருந்தும் அதை சரியாக பக்குவப்படுத்தாமல் முறைப்படுத்தாமல் இருந்தால் இப்படித்தான் இருக்கும். இதை நாம் கவனத்தில் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்து இன்றைய தினத்தில் ஏராளமான மன உளைச்சல்களுக்கு இன்றைக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகளை நம் பிள்ளைகள் சந்தித்திருக்கிறார்கள், காவல்துறை அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள், இது பற்றி விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவரிடத்தில் எத்தனை முறை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஏன் களத்துக்கு வரல? களத்துக்கு நாம் சென்றால் தான் களத்துக்கு அவர்கள் வருவார்கள். அந்த முடிவு நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம போய் நின்றுவோம், தண்ணியில போய் நின்றுவோம். ஒரு 200 ரூபாய்க்கு மீனை வாங்கி மீன் விடும் போராட்டம் அறிவிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. இப்படியே போயிட்டு இருந்தனா பகுதி மக்கள் பாதைகள் சாலைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா இல்லையா? ஒரு முஸ்லிமா பிறந்த நம்ம இதை கூட செஞ்சு கொடுக்கணும். நம்ம எதுக்காக அந்த பகுதியில் வசிக்கணுங்க? நம்ம பகுதி இல்லையா இது? மக்கள் போகக்கூடிய மக்கள் நம் மக்கள் இல்லையா? வேறு மாற்று மத சகோதரர்களும் வரார்களா இல்லையா? அவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் தானே. ஏராளமான மக்கள்கள் நடக்கக்கூடிய முக்கிய பாதசாலையாக இருக்கிறது. அதை கவனத்தில் வச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் தற்போதைக்கு இல்லை. முதல் கட்டம். இதே நிலையை நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் அடுத்தடுத்து மழை இருக்கிறது, மழை நின்று சேமித்து நீர் தொட்டியாக மாறுவதற்கு முன்னால் ஒரு அதற்குரிய வேலையை அதற்குரிய சொல்யூஷனை எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் ஊராட்சி மன்ற முற்றுகை போராட்டம் அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி நாங்கள் வெறுமனே வாய்களால் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அடுத்த நிலை அதுதான். நீங்கள் யாரும் செயல்பட முடியாத அளவிற்கு உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்றால் பரவாயில்லை, நீங்க அதை தவறிட்டீங்க. அடுத்த நிலை அதுதான். ஜமாத் அப்படி போய்விட்டது, வெறுப்பினுடைய உச்சத்திற்கு போய்விட்டது. எவ்வளவுதாங்க பொறுத்துக்கிறது?
அந்த வீட்டில் நீங்க அந்த தெருவில் அந்த பகுதியில் நீங்க வசிச்சா அதனுடைய வேதனை உங்களுக்கு புரியும். எத்தனை முறை தண்ணி பாய்ச்சி விடுறது. இதை கவனத்தில் வச்சு இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டம் நம்ம ஜமாத் முன்னின்று செய்கிறது. எவ்வளவு பெண்கள் அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு ஏதாவது வழி செஞ்சு விடுங்க, இதுக்கு ஏதாவது இந்த தண்ணி நிக்குது, எவ்வளவு தேங்கி நிக்குது, மனசு அறுக்குதுங்க. எப்படி பார்த்து பார்த்துட்டு போறாங்கன்னு தெரியல. அது ஒரு குரூப் பார்த்து பார்த்துட்டு போறாங்க, தண்ணியை பார்க்கறாங்க போறாங்க, தண்ணியை பார்க்கறாங்க போறாங்க. ஏன்னா நாச்சு குளத்துல இதுவும் ஒரு குளமா நினைச்சுக்கிட்டாங்க. நாச்சு குளத்துல நிறைய குளம் இருக்கு, அது மாதிரி இதுவும் ஒரு குளம் அப்படி நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரி நினைப்பது, இந்த மாதிரி தவறான சிந்தனை. மக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. அத்தீனு நஸீஹத்துன், இஸ்லாம் என்பது அழகிய முறையில் பிறருடைய நலனை நாடுவது தான்ப்பா இஸ்லாம். இஸ்லாம் என்கிற மார்க்கம்னா என்ன? அடுத்தவர்களுடைய நலனை நாடணும். அடுத்தவங்க இப்படி இருப்பாங்களே, இவங்க நடப்பாங்களே, இவங்க போவாங்களே, அதுக்குரிய வழியை ஏற்படுத்தணுமே சிந்தனை வரணுங்க முஸ்லிமுக்கு. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.